அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீசஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கை ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. எப்போல இருந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் 2015 இருந்து இயர்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் டாப் யாருன்னா ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து 7th கன்சிக்யூட்டிவ் டைமா டாப் இன்ஸ்டிடியூஷனா வந்து இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ், அடுத்தது வந்து ஐஐஎஸ்சி பெங்களூரு, அடுத்தது ஐஐடி பாம்பே. இவங்க தான் வந்து டாப் 3ல வந்து இருக்காங்க. சரியா? அடுத்தது யுக்தாரா போர்ட்டல் இஸ் a geographical information system powered platform designed for which scheme அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த யுக்தாரா போர்ட்டல் அப்படிங்கறத எந்த ஸ்கீம்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்ஜிஎன்ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் அ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டா நடந்த 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க, ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. 5%, 18% அப்படிங்கிறதா இதுக்கப்புறம் நமக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ஸா இருக்க போகுது. அது இல்லாமல் 0%, 40%ங்கிறது தனியா இருக்கும். சரிங்களா? 40% வந்து சின் அண்ட் லக்ஸுரி குட்ஸ். சரியா? ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எந்த ஆர்டிகலுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 279A கீழே வருது. அடுத்தது, விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னா ஆர்டிகல் 66. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து சீக்ரெட் பேலட்ல நடக்கும். வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாருமே, எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. சரியா? லாஸ்டா, விச் டீம் ஹேஸ் ஒன் த ஏஷியா கப் ஹாக்கி ஏஷியா கப் 2025 ஹெல்ட் இன் ராஜ்கிர் பீகார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியா கப் வின் பண்ணது யாருன்னா இந்தியா தான் சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணியிருக்காங்க 4-1 அப்படிங்கிற கோல் கணக்குல. இந்தியாவோட 4th ஏஷியா கப் விக்டரி இது. சரியா? 4th டைம் நம்ம வின் பண்ணியிருக்கோம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.